அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜூலிச்சில் நிற்கிறேன். டியூரன் கிரைஸ் ஜூலிச்சில் ராலிங்கினை விட்டால் வந்திருக்கேன். அவர்கிட்ட இந்த தோட்டத்தில் இருக்கா வீடியோவாக போடுவோம்னு தான் வந்தேன் நான். அப்போ அதுதான் இப்போ வீடியோ எடுத்து போட போகிறேன். அதோட டியூரானில் வெள்ளையண்ணா வீட்டிலேயே ஒரு சின்ன துண்டு வீடியோ எடுத்து நான் அதையும் வீடு தோட்டம் செய்யினேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்கோ நாங்கள் வீடியோக்கு போவோம். அதுக்கு முன்னால் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பாருங்க, வீட்டுக்கு முன்னால் வந்திறங்கைக்குள்ளேயே இந்த பால்மன் மரம் தான் வரவேற்குது ஆக்களே. வணக்கம். வணக்கம் வணக்கம். இருக்கீங்க? எப்படி போகுது தோட்டம் வந்து வாங்கி நடக்குது. எவ்வளோ நேரமா நீங்கள் வேலை செய்ய தோட்ட வேலை? இங்கே தோட்டம் 15 வருஷமா. 15 வருஷமா இருக்கீங்க. எப்படி என்னென்ன இதெல்லாம் போட்டு நம்மளா கண்ட கத்தரி, பீட்ரூட், லீக்ஸு, அங்கால கரட்டு பார்த்து நான் புடலங்காய் இருக்குது, புடலங்காய், பாவக்காய், தக்காளி, மண் வளம் நல்ல வளம் போடுறோம். அதே என்ன ஆப்பிள் மரங்கள் எல்லாம் பார்த்தேன், நல்ல வடிவாக காய்ச்சி இருந்தது. முதல் வேலை பச்சை ஆப்பிளும் நன்றாது, அது எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு. இதில் இப்போ போட்டுக்கிறாரு கீழே எல்லாம் விலைக்கு விட்டுருக்கீங்க. விலைக்கும் விட்டுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் கொஞ்சம் பிடுங்கி தரது போகிறோம். நன்றி நன்றி. மிளகாய் எல்லாம் பருவம் வந்துட்டு விடுங்கிறவர். கீழே கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது முத்துறதுக்கு. நீங்கள் அங்கே ஊர்லேயும் செய்தீங்களா? ஊரில் தோட்டம் தான். இங்கே வந்து பொழுதுபோக்கு வேலையை போட்டு வந்து பொழுதுபோக்கு செய்கிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தோடனே பூமரங்கள் வச்சுருக்கு. அதுதான் காட்டுறேன்னு பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி. இதை தாண்டி தான் நாங்கள் அங்கால தோட்டத்துக்குள்ளே போகணும். பாருங்க, தோட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். தோட்டத்துக்குள்ளே நுழையக்குள்ளேயே வாழை மரம் வரவேற்குதுங்களே. பார்த்தீங்களோ வாழை மரம் எவ்வளோ குட்டி போட்டிருக்கான்னு சொல்லி. இந்தியாவில் நிற்கிற வந்து ஃபால்மன்ன்றது. இங்கே இது இந்த தமிழ் பேர் எனக்கு தெரியாது, ஃபால்மன் தான் சொல்கிறது. அதை பார்த்தா எங்களோட ஊரில் இருக்கிற பனைமரத்தின் ஷேப். அப்படி இந்தியாவில் வந்தால் மாதுளை மரத்தை பாருங்கள், இவ்வளோ சின்னதாக தான் நிற்கிது. நம்ம இவ்வளோ தூரம் வளருமென்னு தெரியல, ஆனால் நல்லா செழித்து வளர்ந்து போய் நிற்கிது. அப்படியே இந்தியாவில் வந்தால் முந்திரிய கொடி, அதில் இப்போ 2 குலையும் நல்லா பழுத்து நிற்கிது. இந்தியாவில் வந்தால் பைத்தங்கொடி நிற்கிது. பைத்தங்கொடி பாருங்க, பைத்தங்காயும் காட்டுறேன். நல்ல நீளமான பைத்தங்காய். இந்த பாருங்கோ, இதுக்குள்ளே எத்தனை பைத்தங்காய் இருக்குன்னு பாருங்க.
அப்படி ஏதாவது பைத்தங்கொடியை பார்த்துட்டு இங்கே வந்தால் லீக்ஸ் வச்சுருக்கு. இதில் வந்து பாருங்க எங்கட ஊர் கீரை முளைக்கீரை போட்டிருக்கு. அப்படியே அங்கால விதைக்கும் விட்டுருக்கு முளைக்கீரை. கிட்ட போய் காட்டுறோம் பாருங்க. அதுக்கு முன்னே இங்கால கேரட் நிற்கிது. இதுதான் வந்து கீரை, எங்கட கீரை ஊர்க்கீரை. இங்கால நிற்கிற வந்து விதைக்கு விட்டுருக்கு. அதில் சிவப்பு கீரை விதை, பூசணி கொடி வச்சிருக்கு, கத்தரி பாருங்க. இதில் கத்தரிக்காய் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த அதுக்குள்ள பாருங்க கணக்க காய் இருக்கு, நல்ல ரோஸ் கலர். இடத்துல எல்லாம் விழுந்து போயிருக்கு பாருங்க. அங்கால வெள்ளை கத்தரிக்காய், வெள்ளை கத்தரிக்காய். மிளகாய் பாருங்க, மிளகாய் எப்படி காய்ச்சிருக்கண்டு. இதுக்குள்ள கொஞ்சம் சின்ன காயெல்லாம் கூட இருக்குது. இந்த மரத்தில் பாருங்க எவ்வளோ மிளகாய் இருக்குன்னு. இதுக்குள்ள பாருங்க குடமிளகாய் இப்போ தான் சின்ன பிஞ்சு பிடிச்சிருக்கு. கறிமிளகாய் தான் குடமிளகாய். சின்ன ஒரு பிள்ளை நடந்துட்டுது. இது குடமிளகாய் இல்லையாம், இது கறிமிளகாயாம். இந்த ஒரு வரிசையில் தான் இந்த கறிமிளகாய் போட்டிருக்கு. இங்கே வந்து கோவா, சிவப்பு கோவா, வெள்ளை கோவா எல்லாம் இருக்குது பாருங்க. செம்பருத்த மரம் கணக்க மொட்டுகள் போட்டு நிற்கிது. செம்பரத்தை ஜால பூமரங்கள், வாழை, அன்னாசி மரம்.
இது வந்து ஆப்பிள், சிவப்பு ஆப்பிள், சின்ன மரம். பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பச்சை ஆப்பிள். நான் முதல் முறை வரைக்கும் இல்லை நியாயமாக ஆப்பிள் இருந்தது. இப்போ ஆப்பிள் காணையில் சிவப்பில் இருக்குது, பச்சையில். இது வந்து நான் முதல் தரம் வந்து வீடியோ எடுக்கக்குள்ள இதில் அந்த ஆப்பிள் காய்ச்சிருந்தது, பச்சை ஆப்பிள். அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது என்ன மரம்? ஓட்டக்காய் ராலிங்க. இது என்ன? இதுக்கு பேரா ஆமணக். ஆமணக் இங்கால பாருங்க. புடலங்காய். புடலங்காய் எப்படி காய்ச்சி தொங்குன்னு பாருங்க. பந்தல்ல தொங்குது புடலங்காய். தக்காளி. தக்காளி பாருங்க. இங்கால பூசணி கொடி. இந்த பூசணிக்காய் இருக்கு பாருங்க. இது இது எங்கட ஊர் பூசணிக்காய் இல்லை, இது துபாய் பூசணிக்காய். அதே மாதிரி அங்காலயம் கிடக்கு பின்னுக்கு. நான் மெட்ட பக்கத்தால் வந்து காட்டுறேன். இதில் பாருங்க பாவக்காய். பந்தல்ல பாவக்காய் தொங்குது. எல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நிற்குமென்னு நினைக்கிறேன். குளிர் வர போகுது. குளிர் வர அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கூட்டுக்குள்ளே மிளகாய் வச்சிருக்கு. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பழுத்துட்டு மிளகாய் பழுத்துட்டு அப்படியே இங்கே வந்தால் பின்னுக்கும் பைத்தங்கொடி நிற்கிது. இது விதைக்கு காய விட்டுருக்கு. விதைக்காக காய விட்டுருக்கு. இது சுரக்காய் கொடி. இதில் காய் இருக்கோ தெரியல. அந்த இருக்கு காய் வரும். சுரக்காய். நான் அந்த பக்கத்தால் காட்டுறேன். பூசணிக்காய் காட்டு இல்லாது. இதுக்குள்ள இந்த மரம் நிற்கிறதால உள்ளே போயிடாது. பாருங்க இதுக்குள்ள எவ்வளோ கொடி இருக்குன்னு.
சுரக்காய், பார்த்தீங்களோ எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களோ இதுதான் கீரை விதை காய விட்டுருக்கு. வார வருஷத்துக்கு தேவையான கீரை விதை இதில் போட்டிருக்கு. உள்ளி விதைக்கி விட்டுருக்கு. பார்த்தீங்களா இதில் வந்து நிலத்தில் வந்து வெங்காயம் போட்டிருக்கு. இது விதைக்கு இல்லை, இது சும்மா முளைச்சி. பார்த்தீங்களா பூமரங்கள் ஞாபகம் வச்சிருக்கு. கீழே இருக்கிறோம் செவ்வாய். அருகம்புல் சாடியில் வச்சிருக்கு. பாருங்க தக்காளி, இது முட்டை தக்காளி என்றது டொச்சில், தமிழில் டொச்சில் ரெண்டா ஆயா டொமாட்டன். இது நார்மல் எங்களோட ஊர் தக்காளி. பாருங்க எவ்வளோ அடக்கன் காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பார்த்தீங்களோ தக்காளியும் வந்து எல்லாம் ஒவ்வொரு விதமான தக்காளி வச்சிருக்கு. இல்லை வாங்க விளையாடுறதுக்கான இடம் செஞ்சிருக்கீங்கன்னா சின்ன ஆக்கள் விளையாடுறதுக்கு. பக்கத்து காணிக்குள்ள ஒலிவன் மரம் நிற்கிது. வாழை மரம் எல்லாம் வளர்க்குறீங்க? என்ன இந்த விண்டருக்கு என்ன நிற்கிது வாழை? விண்டருக்கு எல்லாம் கொளுத்தினாலும் மூடி கட்டி மூடி இருக்கிறது. ஆமாம், குட்டியெல்லாம் போட்டுருக்கு. இந்த குட்டியெல்லாம் ஆக்கள் கொடுக்குறது. ஆக்கள் கொடுக்குறாரு கொடுக்குறாரு. அங்காலே அது மரம். இது ஒரு பால்மன்ன்றது இது மரம் வந்து விட்டாங்கன்னா நட்டுக்கிறது நல்லா இருக்குது. இது பால்மன்ன்றது கூடுதலாக இத்தாலியிலேருந்து அந்த முந்திய தோட்டம் நல்லா இருக்கு. முந்திரிய தோட்டம், மாதுளை மரம். மாதுளை மரம் தொடர்ந்து முதல் வரைக்கும் நான் இந்த பக்கமும் தோட்டம் செய்தீங்களா? செய்தது பிறகு வேலியர் கூட விளையாட விட. ஓகே, நன்றி. நீங்கள் இவ்வளோ அதாவது சொன்னதுக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் ஒரு முறை அடுத்த சமருக்கு பார்த்தீங்களோ கீரை பிடுங்குறார். இப்போ கீரை பிடுங்கி எங்களுக்கு தான் தரப்போதால் கட்டுறதை பார்த்தீங்களா? நேர் வச்சு வாழை நேரம்
நேரம் ராயலிங்கன் என்ற தோட்டம் பார்த்து நாங்கள் இப்போ வந்து டீரோனில் வெள்ளை எண்ணெய் ஆக்கண்ட தோட்டம், அது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான், அதே இதில் காட்டுறோம் பாருங்க. இவ்வளோதான் வீடியோ. நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.